ஜெம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். அபிராமி அந்தாதி என்ற அந்த வேத நூல் எப்படி வந்தது, எவ்வாறு வந்தது, யாரால் வந்தது என்பதை அந்த அருமையான ஒரு பக்தி சொரிந்த ஒரு கதையை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். அபிராமி பட்டர் இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணிய ஐயர். அம்பாள் உபாசனை செய்து ஸ்ரீ வித்யா நெறியோடு யோக முறையில் அன்னை பராசக்தியை வழிபட்ட ஒரு அந்தணர். அபிராமி அந்தாதி என்ற பொக்கிஷத்தை தந்தவர். லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்வதால் கிடைக்கும் பலன் இந்த அபிராமி அந்தாதி பாராயணம் செய்தால் கிடைக்கும். அப்படி ஒரு அற்புதமான நூலை தந்த இவர் வாழ்ந்த காலம் 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி, 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை என்று தெரிகிறது. சோழ வளநாட்டில் காவிரி கரையில் உள்ள பழமையான சிவாலயங்களில் ஒன்று அபிராமி அமிர்தகடேஸ்வரர் ஆலயம். அபிராமி பட்டர் என்று அழைக்கப்பட்ட அந்த சுப்பிரமணியம் திருக்கடவூரில் வாழ்ந்து வந்தார். இசையிலும் பாடல் புனைவதிலும் மிகுந்த தேர்ச்சி பெற்றிருந்த இவர் சாத்த நெறியில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு ஒளி வடிவில் அன்னை பராசக்தியை தரிசித்து பேரின்பம் கண்டார். ஆனால் இவரின் தெய்வீக நிலையை புரிந்து கொள்ளாத மற்றவர்கள் இவரை பித்தன் என்றும் பைத்தியம் என்றும் வசைபாடினர். ஆனால் இவரோ அவற்றையெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாமல் அன்னை பராசக்தியை மட்டுமே சிந்தையில் கொண்டார். இப்படி உண்மையான பக்தியோடு சக்தியை வணங்கி வந்த சுப்பிரமணியத்தின் பக்தியை உலகிற்கு உணர்த்த நினைத்த அன்னை பராசக்தி ஒரு நாடகத்தை நடத்த எண்ணினாள். அதன் மூலம் சுப்பிரமணியத்தின் பெயரை அபிராமி பட்டர் என்று மாறியது. நமக்கெல்லாம் அபிராமி அந்தாதி என்ற ஞான பொக்கிஷம் கிடைத்தது. அன்னை அபிராமி நடத்திய நாடகத்தை இப்பொழுது காண்போம், வாருங்கள். அக்காலத்தில் தஞ்சையை தலைநகராக கொண்டு மகாராஷ்டிரா வம்சத்தை சேர்ந்த சரபோஜி மன்னர் ஆண்டு வந்தார். இவர் ஒரு தை அமாவாசை தினத்தன்று காவிரி சங்கமத்தில் நீராட எண்ணி தம் பரிவாரங்களுடன் சென்று காவிரி பூம்பட்டினத்தில் நேர்த்திக்கடனை நிறைவு செய்து பின் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர், ஸ்ரீ அபிராமி அம்பிகையை தரிசனம் செய்ய ஆவல் மிகுந்து திருக்கடவூர் வந்தார். அன்னையும் தன் நாடகத்துக்கான நேரம் வந்ததை என்று நாடகத்தினை துவங்கினார். அரசர் திருக்கோவிலுக்கு உள்ளே சென்றார். கோவிலில் அபிராமி பட்டர் அம்பிகையின் முன் உலக நினைவின்றி தியான நிலையில் இருந்தார். மன்னரின் வருகையை கூட கவனிக்காமல் அமர்ந்திருப்பதைக் கண்ட மன்னன் வியப்புடன் அருகில் இருந்த ஒருவரிடம் இவரை பற்றி விசாரித்தார். அங்கிருந்தவர்களோ இவரை பித்தன் என்று மன்னரிடம் கூறினார்கள். இவன் ஒரு பித்தன், நம் குல ஆச்சாரங்களை விட்டுவிட்டு ஏதோ ஒரு துர்சக்தியை வழிபடுகின்றான் என மன்னனிடம் கூறினார்கள். ஆனால் சரபோஜி மன்னரோ நல்ல பக்தர். அவருடைய உள்ளுணர்வு இதை ஏற்கவில்லை. மன்னர் பட்டரிடம் சென்று இன்று என்ன திதி என்று கேட்டார். அம்பிகையின் அருள்மிகுந்த தோற்றத்தை ஆனந்தமாக கண்டு பரவசமாக இருந்த பட்டர் அதே நிலையில் இன்று அருமையான பௌர்ணமி என்றார். இதை கேட்டு அரசரும் பரிவாரமும் நகைத்தனர். மீண்டும் பட்டரிடம் நன்றாக யோசித்து சொல்லுங்கள் பட்டரே என்று என்ன திதி என்று மன்னர் கேட்டார். பட்டர் கண்களை திறக்கவே இல்லை. அபிராமி பட்டர் கண்களை திறக்கவே இல்லை. ஆனந்தமயமாக மீண்டும் மீண்டும் அழைத்து சொன்னார், நிறைந்த பௌர்ணமி என்று. மன்னர் கோபம் கொண்டு இன்று பௌர்ணமி என்றால் இரவு நிலவு வரும் அல்லவா என்று கேட்டார். அபிராமி பட்டரும் பூரண சந்திரன் வரும் என்றார். உடனே மன்னர், இவரை சிறைப்பிடியுங்கள். இன்று இரவு இவர் சொன்னபடி நிலவு வரவில்லை என்றால் மரண தண்டனை என்று தீர்ப்பு சொல்லி சென்றார். தியானம் கலைந்து எழுந்த அபிராமி பட்டர் நடந்தவற்றை உணர்ந்து பெரிதும் வருந்தினார். ஊரும் உலகமும் தன்னை பித்தன் என்று சொல்லி எள்ளி நகையாடும் வேளையில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்து அதனை மெய்ப்பித்தது போல் ஆகிவிட்டது என்று வருந்தினார். இருந்தாலும் அம்பாளின் பெயர் கொண்ட அசையாத பக்தியினால் இந்த நிலையில் இருந்து தன்னை தாய் காப்பாற்றுவாள் என்று நம்பினார். மன்னரிட்ட கட்டளைப்படி ஆழமான குழி வெட்டப்பட்டது. அதில் விறகை அடுக்கி தீ மூட்டினர். அதற்கு மேல் ஒரு விட்டமும் 100 கயிறுகளாலான உரியையும் கட்டி அதில் அபிராமி பட்டரை கட்டி வைத்து விட்டார்கள்.
மன்னர் கூறினார். பட்டர் சொன்னபடி இன்று நிலவு வரவில்லை என்றால் அபிராமி பட்டர் தீயில் இடப்படுவார். இது என் ஆணை என்று தீர்ப்பளித்தார். ஆனால் அபிராமி பட்டரோ, மன்னா, இன்று பௌர்ணமி என்று சொல்ல வைத்தவள் தாய் அபிராமி, அவளே என்னை காப்பாற்றுவாள் என்று கூறி, ஆனால் அபிராமி பட்டரோ, மன்னா, இன்று பௌர்ணமி என்று சொல்ல வைத்தவள் தாய் அபிராமி, அவளே என்னை காப்பாற்றுவாள் என்று கூறி பயமில்லாமல் உரியில் அமர்ந்து கொண்டார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் என்று துவங்கும் இந்த பாடலை துவங்கி பாடிக்கொண்டே வந்தார். ஒவ்வொரு பாடலுக்கும் அவரை கட்டியிருந்த 100 கயிறுகளில் ஒவ்வொன்றாக அருக ஆரம்பித்து மன்னர் உட்பட மற்ற அனைவரும் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். நடப்பவை நடந்து கொண்டிருந்தது. அன்னை தன்னுடைய நாடகத்தை ஆனந்தமாக நடத்தி கொண்டிருந்தாள். இப்படி பாடிக்கொண்டிருந்த அபிராமி பட்டர் 79வது பாடலை பாடினார். அது வானில் இருந்து பல கோடி நிலாக்கள் ஒன்று கூடியது போல் ஒளிமடை பொழிந்தது. இதை பார்த்த மன்னரும் ஊர் மக்களும் மகிழ்ச்சியுடன் ஆனந்த கூத்தாடினார்கள். சுப்பிரமணியத்தை அபிராமி பட்டர் வாழ்க, அபிராமி பட்டர் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். அம்பிகை அபிராமி பட்டரிடமும் மன்னரிடமும் சொன்னார், மன்னா, சுப்பிரமணியத்தின் பக்தியை உலகுக்கு காட்டவே நான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினேன். மேலும் நீ என் மேல் கொண்ட பக்தி முயற்சிக்கு உனக்கும் வரம் அளிக்கவே நான் வந்தேன் என்று கூறினாள். இப்படி அபிராமி அந்தாதி என்ற அருமையான ஒரு பொக்கிஷம் நமக்கு தாயவள் மூலமாக அபிராமி பட்டரால் கிடைக்கப் பெற்றது. இந்த அபிராமி அந்தாதியை பாடி நாமும் வாழ்வில் எல்லா வளமும் பெறுவோம். மன்னர் அபிராமி பட்டரிடம் மன்னிப்பு கூறினார். ஏராளமான மானியம் கொடுத்து வாழ்த்தினார். அபிராமி அந்தாதி கதையை பாராயணம் செய்பவருக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர்க்கப்படுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணியிலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய். அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லவை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.